வருகிற வெள்ளிக்கிழமை முதல் நாடு முழுவதும் 215 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் அரசு போக்குவரத்து கழகத்தின் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாளை 225 பேருந்துகளும் நாளை மறுதினம் 525 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர் செல்லும் நிலையில் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு அதிகபட்சமாக 4500 ரூபாயாகவும் கோவைக்கு 5000 ரூபாயாகவும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பின்னர் 39,821 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை வழங்கியுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கவும் நீக்கம் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய மசோதா சட்டமானதால் பணி நாட்களின் எண்ணிக்கை 100 இருந்து 125 உயருகிறது. கொடியை சுத்தி விட்டுருங்க. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிக்கம்பத்தை போலீஸ் பாதுகாப்புடன் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மலைக்கு கொண்டு சென்றனர். திருப்பரங்குன்றம் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா தொடங்கிய நிலையில் மலையில் தீபம் ஏற்றுவோம் என்று அகல் விளக்குடன் வந்தவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. விளக்குடன் வந்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கேற்ற முயன்றவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அசாம் மாநிலம் திப்ருகார் மாவட்டத்தில் 10,601 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் உர தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதை மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். SIR பணியின் போது தவறுதலாக விடுபட்டவர்களின் பெயர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைக்க நிர்வாகிகள் உதவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேக சார்பில் இன்று நடைபெறும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். QR கோடுடன் கூடிய அனுமதி சீட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். தேர்தலில் இருமுனை போட்டி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை விஜய் உணர வேண்டும். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். வரும் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. வன்முறை கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்ட இந்து இளைஞரின் மரணத்திற்கு உரிய நீதி வேண்டும் என்றும் வங்கதேச அரசிடம் இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் அடித்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை இந்தியா பாதுகாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
வங்கதேசத்தில் இந்துக்களின் நிலை கடினமாக உள்ளதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற RSS கூட்டத்தில் பேசிய அவர், வங்கதேச இந்துக்களுக்கு தேவையானவற்றை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலையை ₹6.35 நிர்ணயித்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. சென்னையில் முட்டை விலை ₹7 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகாரை போல தமிழ்நாட்டில் வென்று விடலாம் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் எண்ணம் ஈடேறாது எனவும் அவர் கூறினார். அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கான ஒரு கருவியாக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் குற்றஞ்சாட்டியுள்ளார். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை செய்த தவறுகளை நீதிமன்றம் கண்டித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் வேகத்தடையில் ஏறியபோது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் அடைந்த 6 வயது சிறுவன் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பரமசாத்து பகுதியில் ஓடும் பொன்னை ஆற்றில் பாட்டியுடன் மீன்பிடிக்க சென்ற 9 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் ₹56 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அருங்காட்சியகத்திற்கு சென்று வர சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும். பார்வையாளர்களுக்கு குறைந்த அளவிலான கட்டணமே நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. 1299 காலி பணியிடங்களுக்கான தேர்வில் 1,78,000 பேர் பங்கேற்றனர். சென்னையில் 10 சாலை விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நம்பர் பிளேட் பொருத்தாதது உள்ளிட்ட 10 விதிமீறல்களுக்கு இனி தீவிரமாக அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கண்ட இடங்களில் தெருநாய்களுக்கு உணவு வழங்கக்கூடாது என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். வளர்ப்பு நாய்களை முறைப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜனவரி 2வது வாரத்தில் புதுக்கோட்டையில் நடைபெறும் நைனா நாகேந்திரன் சுற்றுப்பயணம் நிறைவு விழாவில் EPS பங்கேற்க உள்ளார். பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள நிலையில் EPSம் கலந்து கொள்ள உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகை நாட்களில் பட்டய கணக்காளர்களுக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு மதுரை MP சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்வு அட்டவணையை மாற்றும்படி இந்திய பட்டய கணக்காளர் கழக தலைவருக்கு சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். டிசம்பர் 29ஆம் தேதி பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெறவுள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணியுடனான மோதல் நீடிக்கும் நிலையில் ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழுவில் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் தொடர்கிறது என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் NDA கூட்டணி ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் விவகாரத்தில் 2 பேரை விடுவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கர்நாடகாவைச் சேர்ந்தவர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் 6 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். வெள்ளி வென்றால் 4 கோடி ரூபாயும், வெண்கலம் வென்றால் 3 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்டாலும் வசூல் அறக்கட்டளைகள் மூலமாக பாஜக 3112 கோடி ரூபாய் நிதி பெற்றதாக தகவல் வெளியாகி உள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு 698 கோடி ரூபாய் மட்டுமே நிதி கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜி திட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த திட்டத்தில் ஊதியம் வழங்க நடப்பாண்டில் மட்டும் 1,51,000 கோடி ரூபாய் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில உள்ளாட்சி தேர்தலில் 214 நகராட்சி நகர பஞ்சாயத்துகளை கைப்பற்றி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ், உத்தவ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன. சபரிமலை விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் அறிவிப்பை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. விமான நிலையத்திற்கு தேவையான குறைந்தபட்ச நிலத்தை அடையாளம் காணவும் கேரள அரசிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள ITO பகுதியில் நச்சு புகை சூழ்ந்து காணப்பட்டது. அப்பகுதியில் காற்றின் தரக்குறியீடு 381 பதிவாகி மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஆழ்வார் திருமஞ்சனம் நாளை நடைபெற உள்ளது. இலவச பக்தர்கள் காலை 11 மணிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் VIP தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஜி திட்டத்தால் வேலையில்லா திண்டாட்ட நிலை ஏற்படும் என மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதிமுகவிற்கு பாஜக தான் முதலாளி, பாஜக சொல்வதை தான் அதிமுகவினர் செய்வார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் சாண்டா கிளாஸ் வேடமணிந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் 4.5 கிலோமீட்டருக்கு மாரத்தான் நடைபெற்றது. அமெரிக்காவின் புளோரிடாவில் கடலுக்கு அடியில் மீன்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய ஸ்கூபா சாகச ஆர்வலர்கள். கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக சாண்டா கிளாஸ், கடல் தேவதை உள்ளிட்ட வேடமணிந்து நீருக்குள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் 2 நாட்களாக நடைபெற்ற ரஷ்யா யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபரின் சிறப்பு தூதர் பங்கேற்றார். அமெரிக்க பிரதிநிதிகள் உடனான பேச்சுவார்த்தை சரியான திசையில் செல்வதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஒரு வாரத்தில் 1300 ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். 1200 வான்வழி குண்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ஜெர்மன் நாட்டின் கிழக்கு மாகாணங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக STC கிளர்ச்சிப்படை அறிவித்துள்ளது. முக்கிய பகுதிகளை கைப்பற்றியதை கொண்டாடும் விதமாக ஏடன் நகரில் கிளர்ச்சிப்படை ஆதரவாளர்கள் பேரணியாக சென்றனர். காசாவில் இஸ்ரேலிய படைகள் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மனிதாபிமான நெருக்கடி மேலும் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் 347 ரன்கள் சேர்த்த நிலையில் இந்திய அணி 156 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்து தோல்வியடைந்தது. திரை நட்சத்திரங்கள் பங்கேற்கும் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்கில் பங்கேற்கும் சென்னை அணியை திரைப்பட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் மற்றும் நடிகை ஸ்ரீபிரியா இணைந்து வாங்கியுள்ளனர். நடிகர் ஆர்யா கேப்டனாக செயல்படும் இந்த அணியின் பெயர் சென்னை ரைனோஸ் என்று இருந்த நிலையில் தற்போது வேல்ஸ் சென்னை கிங்ஸ் என்று மாற்றப்பட்டுள்ளது.